அந்த வீடு இடிந்து தரைமட்டமாக போவது நிஜம். அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த எங்களுக்கு புரியும். இது அரசியல் இல்லை. எவ்வளவுதான் நீ சொத்து சேர்த்து, எவ்வளவுதான் மண்ணை உன்னுடைய சிமெண்ட் போட்டு இரும்பு கம்பி போட்டு கட்டி நிமிர்த்தினாலும் மண்ணினுடைய இயல்பு பறந்துபடுவது. அது ஒரு நாளைக்கு பறந்துபடத்தான் போகிறது. அதற்குள்ளே அது பறந்துபடுவதற்கு முன்பாக நீ கட்டிய வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கி விட்டு போ. இது சமுதாய செய்தி. இதே போல பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. இதுவும் சேர்ந்து எப்பொழுதும் நிற்காது. இதற்குள்ளே உயிரோடு இருக்கிறாயல்லவா, இதற்குள்ளே உயிரோடு இருக்கிற பொழுது இதற்குள்ளே இறைவனை வருவித்து வாழ வைத்து விடு. அப்பொழுதுதான் இந்த பொய் மெய்யாகும். இந்த உடம்பு பொய்யானது. அதற்கு நம்முடைய தமிழர்கள் என்ன பெயர் வைத்தார்கள்? மெய்யென்று பெயர் வைத்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த பொய்யான உடம்புக்குள்ளே மெய்யான கடவுளை கொண்டு வந்து விட முடியும்.